மகேஸ்வரய குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குருவரு ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு சுக்கிர பகவான். லக்ன வாரியாக சுக்கிர பகவான் தரும் பலன்கள். அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருக்கும் லக்னம் மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு சுக்கிர பகவான் தரும் பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதை சார்ந்துதான் இன்று நம்ம பார்க்க இருக்கின்றோம். சுக்கிர பகவான் பெண் கிரகங்க. அடுத்ததா களத்திர காரக கிரகம். இந்த காரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது நவகோள்களில் களத்திர காரகம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிர பகவானை தவிர்த்து வேற யாருக்கும் கொடுக்கல. ஸோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் களத்திர காரக கிரகம் அப்படின்ட்டு சுக்கிர பகவான். வசீகரம் அப்படின்னாக்கா சுக்கிரன், கலைகள் அப்படின்னாக்கா சுக்கிரன், ஒரு ரசனை அப்படின்னாக்கா சுக்கிரன், ஒரு ஆடம்பரம் அப்படின்னாலும் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஆசைகளை தூண்டக்கூடிய முக்கியமான ஒரு கிரகம். எதிர்பாலனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பாலனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்படி ஒரு அற்புதமான கிரகத்தை பற்றிய ஒரு புரிதலும் அது தரும் பலன்களும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நம்ம லக்னத்தை தொட்டுட்டோம். அதில் மேஷ லக்னம் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஒரு லக்னத்திற்கு சுக்கிர பகவான் தரும் பலன்களை பார்க்க இருக்கின்றோம். லக்னம்னு நம்ம கையில் தொட்டுட்டோம் அப்படின்னாலே அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆதிபத்தியம். கிரகமாக பார்ப்பதை விட ஆதிபத்திய ரீதியில் அவர்களின் நிலைப்பாடை உணர்வது தான் சிறந்த முறையில் அதனுடைய பலாபலங்களை நம்ம உணர முடியும். அந்த வகையில் சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு பொதுவாக களத்திர காரக கிரகம் இந்த மேஷ லக்னத்திற்கு குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி, வித்யாதிபதி, அடுத்ததா களத்திர ஸ்தானாதிபதி, களத்திர காரகர். இந்த இரண்டு பாவங்களுக்கும் ஒரே அதிபதி இந்த சுக்கிர பகவான். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வகிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த மேஷ லக்னத்திற்கு திகழ்கின்றார். பொதுவாக இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் பாவர்களோடு சேராமல் இருப்பது சிறப்பு. குறிப்பாக சர்ப கிரகங்களோடு சேராமல் இருப்பது சிறப்பு. சனீஸ்வர பகவானின் தொடர்பையும் செவ்வாய் பகவானின் தொடர்பையும் அவங்களுடைய வீட்டில் வச்சு ஏற்படுத்தி கொள்வது சிறப்பல்ல. உதாரணமாக இங்கே செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தாலும் விருட்சகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது சிறப்பல்ல. 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இந்த மேஷ லக்னத்திற்கு சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் தொடர்பு சிறப்பல்ல. இந்த இரண்டு நிலைகளை தவிர மற்ற நிலைகளில் இந்த லக்னத்திற்கு ஓரளவுக்கு இந்த கிரக கூட்டு அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ லக்னத்தில் சுக்கிரன் அப்படின்னும் பொழுது முதல்ல ஆதிபத்தியத்தை பார்த்துருவோம். இவர் 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது சிறப்பு, 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது சிறப்பு. இந்த 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கின்ற பொழுது பேச்சு, தனம் அப்படிங்கிற சிந்தனையில வந்தது. 7ஆம் அதிபதி என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்க்கை துணை அப்படின்ட்டு இவரை தேடி ஜாதகரை தேடி லக்னத்தில் அமர்ந்து இவரை விட்டு விலகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. லக்னத்தில் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பவர்கள் சுக்கிரன். இப்போ இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்க பெறுகின்ற பொழுதும் 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்க பெறுகின்ற பொழுதும் நல்ல பேச்சு திறமை உடையவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும். வருகின்ற வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவர் மீது அதீதமான ஒரு பாசம் வைத்திருக்கும். இவரை விட்டு விலகாமல் இருக்கும். எது எப்படி இருந்த போதிலும் மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள், எதனா சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் இந்த ஜாதகரை விட்டு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவரை விட்டு பிரியாத ஒரு தன்மையை இந்த சுக்கிர பகவான் தருவார். அடுத்ததா இவங்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவங்க தேடி போக தேவையில்லை. பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்க்கை துணை தேடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போ நாம் சொன்ன பலன் இது தனித்த சுக்கிரனுக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே போல் 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கின்ற பொழுது
9ஆம் இடம் பலவீனப்படக்கூடாது. 9ஆம் இடத்துல பாவர்கள் நின்று அந்த 9ஆம் இடத்தை பலவீனப்படுத்தக்கூடாது. 9ஆம் அதிபதி அந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கும். இப்போ மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லுகின்ற பொழுது தனுசு. தனுசு வீடு கிடக்கூடாது. தனுசு வீட்டில் பாவர்கள் இருக்கக்கூடாது. அந்த தனுசு வீட்டின் அதிபதியான குரு பகவான் பலவீனப்படக்கூடாது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, முதல்ல 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் தன் வீட்டுக்கு 12ல நின்னாரு. அவர் நின்ற வீட்டுக்கு பாக்கியம். 2ஆம் அதிபதி நின்ற வீட்டிற்கு பாக்கியம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் பலவீனப்பட்டது அப்படின்னாக்கா குடும்பம் அப்படிங்கிறதுக்கு பாக்கியம் கெட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்துடும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கின்ற பொழுது, சுக்கிர பகவான் மேஷ லக்னத்திற்கு லக்னத்தில் இருக்கின்ற பொழுது பாக்கியஸ்தானம் பலவீனப்படக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது மற்ற வகையில் எல்லா வகையிலுமே ஜாதகருக்கு ஒரு சிறந்த அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செவ்வாய் வீட்டில் இந்த சுக்கிரன் இருப்பது, இப்போ சனீஸ்வர பகவான் பலவீனப்பட்டு இவரை தொடர்பு கொள்வது சிறப்பல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்ததா 2ஆம் அதிபதியான 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 2ல் இருக்கின்ற பொழுது இது ஒரு தனயோகம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் எல்லாமே சரியான வயதில் சரியான நேரத்தில் கிடைக்கும். இருப்பினும் திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 8ல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டுவதால் கொஞ்சம் காலதாமதமாகும். மற்றபடி திருமணம் அப்படிங்கிறது கைகூடி விடும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அடுத்ததா 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் 3ல் இருக்கின்ற பொழுது தன் ஸ்தானத்துக்கு 3லும் 7க்கு பாக்கியத்தில் இருந்த சுக்கிர பகவான் இருப்பதனால இது புத பகவானுடைய வீடு, காற்று தத்துவம். சுக்கிரன் மிதுனத்தில் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மை. ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பதும் சிறப்பு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. அதே போல் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் சிறப்பு. சபல எண்ணங்களை அதிகமாக கொடுத்துவிடும் மிதுன சுக்கிரன். சரிங்களா? அடுத்ததா இவங்களை பொறுத்தவரையிலும் இசையின் மீது, கலையின் மீது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதன் மீது ஒரு நல்ல பற்று இருக்கும். சுக்கிரன் சார்ந்த முயற்சிகள் அதிகமாக எடுப்பாங்க. சரிங்களா? 4ஆம் இடத்தில் மேஷத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது, சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் திக்பலம் பெறுகின்றார். 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ 4-10 அப்படிங்கிற கேந்திரம் பலமாகுது. கேந்திரத்தில் ஒளிகிரகங்கள் இருப்பது சிறப்புங்க. 7ஆம் அதிபதி 10ல் இருப்பது சிறப்பு. அப்போ வாழ்க்கை துணை கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறதும், ஜாதகருக்கு உத்தியோகம், வேலை, சொந்த தொழில் அப்படிங்கிறது சுக்கிரனை சார்ந்த ஒரு வேலை விஷயமாக அமையும், நல்ல வேலை அமையும் அப்படிங்கிறதும், இதுவும் ஒரு நல்ல சிறந்த பலன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் சுக்கிர பகவான் அமர்கின்ற பொழுது இது பூர்வ புண்ணியஸ்தானம், காதலை சொல்லக்கூடிய இடம். 2ஆம் அதிபதி 5க்கு வந்தார் அப்படின்னாலும், 7ஆம் அதிபதி 5க்கு வந்தார் அப்படிங்கிற நிலையிலாலும் காதல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஜாதகருக்கு வரும். அது சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் இருப்பினும் காதல், கல்யாணம் அப்படின்னும் பொழுது விருப்ப திருமணம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள்ள வரும். மனதிற்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள்ள வரும். சரிங்களா? அதே போல் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 5ல் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா லாட்ரி, இது போன்ற ஈடுபாடுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள்ள. சரிங்களா? சுக்கிரன் 5ல் இருப்பது சிறப்பு. பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நண்பர்களோட அதிகமாக வெளியில் போகிறது, இந்த சுற்றுலா மாதிரி போகிறது, நண்பர்களுக்காக செலவு செய்கிறது, மனதுக்கு பிடித்த இடங்களில் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஸோ 5ல் இருப்பது அப்படி ஒன்றும் மோசமான நிலை இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 6ஆம் இடம் சுக்கிரன் 6ல் இருப்பது அப்படின்னும் பொழுது, சுக்கிரன் இந்த இடத்துல பலவீனப்பட்டு போடுவார். சத்தற்ற நிலை, நீசம். 2ஆம் அதிபதி நீசமானார், 7ஆம் அதிபதி நீசமானார், கலத்திர காரக கிரகம் சுக்கிரன் நீசமானார் அப்படிங்கிற வகையில் இது ரொம்ப சங்கடம்.
அடுத்ததா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வந்தாரு அப்படிங்கிற மாதிரி 7-6 தொடர்பு, 12 தொடர்பு, குடும்பம் பலவீனப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 2-6 அப்படின்னும் போது கல்வியில் மூலம் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. பேச்சில் சரளமான பேச்சு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 7-6 தொடர்பு என்னும்போது வரும் களத்திலும் எதிரியாகலாம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம், திருமணம் தாமதமாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுலாம் வரும். ஆண் ஜாதகமாக இருந்தால் அவங்கெல்லாம் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு சிறப்பான நிலை அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவங்கக்கிட்ட இர்ரெகுலர் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கூட கொடுத்துரும். இப்படியெல்லாம் அமையணும் அப்படின்னாக்கா சுக்கரனை கூர்ந்து கவனிக்கணும். அவருக்கு ஏற்பட்டு இருக்கும் தொடர்பில் இன்னும் நல்லா வாட்ச் பண்ணணும், ஆய்வு செய்யணும். ஸோ எடுத்தங்கவுத்தன் பலன் சொல்லாமல், இருப்பினும் 7ஆம் அதிபதி 6க்கு போவது கலத்திரம் நோயாளியாக இருக்கலாம், வாக்குவாதம் செய்பவராக இருக்கலாம், சரிங்களா? அதே போல் கலத்திரத்தை பொறுத்தவரையிலும் எதிரியாக இருக்கலாம், காலதாமதம் திருமணம் ஏற்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் சுக்கரன் 6ல் இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சுக்கரன் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி 7ல் நிற்கின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, ஆட்சி பெற்று இருக்கின்றார். அப்போ இவங்க வம்சத்திலே இவருக்கு வரும் கலத்திரத்தை கொண்டு வேறு எந்த கலத்திரமும் அவங்க வீட்டுக்கு வந்தவங்கள அவ்வளவு அழகாக இருக்க மாட்டாங்க. கலத்திரம் அழகானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இந்த ஜாதகத்துக்கு பொருந்தும். இருப்பினும் 7ல் 7ஆம் அதிபதி அப்படின்னாக்கா நல்ல நிலை. காரக கிரகமான சுக்கரன் 7ல் இருப்பது காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது, சரிங்களா? இந்த காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்னாக்கா வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னாக்கா ஆட்சி பெற்ற சுக்கரன் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. இருப்பினும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை துணை அமையும், அழகான வாழ்க்கை துணை அமையும், நல்ல இனிமையாக பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமையும். 7ஆம் பாவம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஜாதகருக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். இப்போ சுக்கிர பகவான் லக்னத்திற்கு 8ல் அமர்கின்ற பொழுது இது ஒரு பாவக்கோளின் வீடு. 8ஆம் இடம் என்பது 7ஆம் அதிபதி 8க்கு வருவது அப்படிங்கிறது சிறப்பல்ல முதல்ல. ஆனால் 2ஆம் அதிபதி 8க்கு வரலாம். என்ன காரணம் அப்படின்னாக்கா 8ல் இருக்கும் இந்த 2ஆம் அதிபதி தன் வீட்டை தானே பார்ப்பதனால பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஜாதகருக்கு பொருளாதார குறை வராது. ஆனால் மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது அதில் ஒரு சங்கடம் இருந்தே தீரும். கலத்திரத்தால் ஒரு சங்கடம், பெண்களால் ஒரு சங்கடம், ஒரு அவமானம், ஒரு அவச்சொல், வழக்கு, விபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நிலைப்பாட்டை சுக்கரன் அப்படிங்கிறவர் வாகனத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதனால வாகன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள், மனைவிக்கு ஏன்னா ஒரு சங்கடம் ஏற்படுவது, மனைவியால் அவமானப்படுவது, வாழ்க்கை துணையால் அவமானப்படுவது, இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் இது கொடுத்துரும். சுக்கரன் 8ஆம் இடத்தில் இருப்பது மன வாழ்க்கைக்கு சிறப்பல்ல, பொருளாதாரத்திற்கு சிறப்பு, சரிங்களா? 9ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கின்ற பொழுது அது ஒரு சுபகிரகத்தின் வீடு. நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையிடம் இருக்கும். அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும். மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு ஆன்மீகம், இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கை துணை இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. 2ஆம் அதிபதி 9ல் இருக்கின்ற பொழுது குடும்ப பாக்கியம், தன பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு, சரிங்களா? இப்போ இந்த 7ஆம் அதிபதி 2க்கு 9க்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நிலைப்பாடு அப்படின்னாக்கா திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பாக்கியம் ஏற்படும், நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் அப்படிங்கிறது இது உள்ள ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க. சுக்கிர பகவான் 10ல் இருக்கின்ற பொழுது தனாதிபதி தன் ஸ்தானத்திற்கு 9, 2ஆம் அதிபதி தன் ஸ்தானத்திற்கு 9, இது சிறப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதி தன்னுடைய பாக்கியத்தில் அமர்கின்ற பொழுது தனபாக்கியம் ஏற்படும். 7ஆம் அதிபதி 10ல் இருக்கின்ற போது தன் ஸ்தானத்துக்கு 4ல், இதுவும் ஒரு நல்ல நிலை தான். இருந்தாலும் இந்த இடத்துல சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் ஒரு நிஷ்மனம் பெறுவார். இருந்தாலும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். நல்ல உத்தியோகம் அல்லது சொந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வாகனம் சார்ந்தது, வீடு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. குடும்பம் அப்படின்னு சொல்றதும் கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை துணையோடு சேர்ந்து
ஒரு வேலை செய்யறது அல்லது வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பது அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இதையே நம்ம வந்து 2 விதமாக பிரிப்போம். தனாதிபதி அப்படின்னும் போது குடும்பாதிபதி, தனஸ்தானாதிபதி. பணபரஸ்தானம் என்பது 2. ஒன்று 2ஆம் இடம், அடுத்ததா 11ஆம் இடம். ஒரு பணபர ஸ்தானாதிபதி இன்னொரு பணபர ஸ்தானத்தில் அமர்கின்றார். இது தனயோகம், லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ தனாதிபதி 2ல் இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் நல்ல சிறந்த பொருளாதாரம். அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக பொருளாதாரம் அப்படிங்கிறது தட்டுப்பாடே வராது பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே 7ஆம் அதிபதி 11க்கு வருவது அப்படிங்கிறது இது வந்து ஒரு தாரதோஷம். சரிங்களா? திருமண வாழ்வு அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் கொடுத்துரும். களத்திர காரகன் சுக்கிர பகவான் 11ல் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 11ல் இருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்து எதனா ஒரு கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? மேலும் இந்த சுக்கிரனை வேறு ஏறணும் பாவகிரகங்கள் எதனா தொடர்பு கொள்ளுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் சீர்தூக்கி பார்த்து தான் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அமையுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இருப்பினும் தாரதோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. சரிங்களா? அடுத்ததா சுக்கிர பகவான் 12ல் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. எந்த ஒரு கிரகமும் 12ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பல்ல. ஆனால் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, தனஸ்தானாதிபதி 12ல் உச்சமாகின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இவங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் களத்திரம் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 6ல் நின்று 12 அங்கிருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது அதில் வந்து கொஞ்சம் கசப்புகளும் சங்கடங்களும் ஏற்ற இறக்கங்களும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கவே செய்யும். ஆனால் பொருளாதாரத்திற்கு இது வந்து மிகச்சிறந்த பொருளாதார அமைப்பை கொடுக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இன்றைய தினம் ஒரு லக்னத்தை கையில் எடுத்து சுக்கிர பகவான் லக்னத்தை தொட்டு 12 பாவங்களில் நின்ற பலனை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வரும் ஜாதகங்களையும் உங்களுக்கு தெரிந்த ஜாதகங்களையும் இந்த பலன்களை அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த பலன்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒத்து வருது அப்படிங்கிற கருத்துக்களை மறவாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்கள். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.